எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்கும் விதமாக தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. கடைசியாக அப்லோட் பண்ண 3 வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. ஆரோக்கியமான உணவுகளுக்கு நிறைய பேர் ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. அதே போல் மெஷர்மெண்ட்டும் கேட்டிருந்தீங்க. சில விஷயங்களுக்கு டிப்ஸும் கேட்டிருந்தீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஏதாவது ஒரு விஷயமாவது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் அப்படி என்னென்ன கேட்டிருக்காங்க, நான் அதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். This is Joy and welcome to Taste with Joy. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இட்லி பொடியோட ரெசிபியை 2 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பருப்பு வகைகளை சேர்த்து ஆரோக்கியமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கான ரெசிபியை தான் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. பொதுவாக இட்லி பொடி பண்ணும்போது கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் சேர்த்து தான் செய்வாங்க. நிறைய பருப்பு வகைகளை சேர்த்து ஆரோக்கியமான ஒரு இட்லி பொடி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லா பருப்பு வகைகளையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். என்னென்ன பருப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பருப்பு, கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை. அளவுக்கு ஒரு 25 காஞ்ச மிளகாவை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி காரம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது இந்த அளவில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாத கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் பெருங்காயமும் எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமான இட்லி பொடி செய்யறதுக்கு இன்கிரீடியன்ஸ் இவ்வளவுதான். நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் மட்டும் வறுக்காம மிக்ஸி ஜார்ல டைரக்டா கடைசியா சேர்த்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருப்பையுமே தனித்தனியா வறுக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுக்கணும். சாம்பார் பொடியை பொறுத்த வரைக்கும் லைட்டா ஹீட் பண்ணிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை குக் பண்ணிடுவோம். இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் அப்படியே சாப்பிட்றதுனால அதை நல்லா வறுத்துடணும். பூண்டு வறுக்கும் போது அதை நல்லா இடிச்சிட்டு எண்ணெயில வறுத்து எடுக்கணும். அதே போல வரமிளகாவும் கருவேப்பிலையும் கூட எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடான பாத்திரத்துல எள்ளு போட்டு வறுத்துக்கலாம். இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறக்குறப்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும். உப்பு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட உப்பு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மிளகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்டே ஆட் பண்ணுறதுனால அது ஒரு டைம் தான் ஆட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். காரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பொட்டுக்கல்லை சேர்த்து அரைச்சிக்கலாம். இட்லி பொடி அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாம குறக்குறப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு இட்லி பொடியை வீட்டில் செஞ்சு வைக்கிறதுனால அவசரத்துக்கு உதவுறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 2 சப்ஸ்கிரைபர் எல்லா பவுடருக்குமே என்ன அளவு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால சாம்பார் பவுடர் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பவுடர் பண்றதுக்கு ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளரோ எடுத்துக்கோங்க. 1 கப் வரமிளகாவும் 1/2 கப் கொத்தமல்லியும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. தேவையான சாம்பார் பவுடருக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவுகளில் இருந்து டபுளாவோ இல்லை ட்ரிபிளாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இவ்வளவுதான் சாம்பார் பவுடருக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். அடுத்ததா ஜீரகத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். ஏன்னா மற்றது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறதுனால நம்ம ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வறுக்க போகிறதில்ல. சாம்பார் பொடியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுற டைமில் ஜீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் தனியாக வறுத்துட்டு எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். சாம்பார் பொடியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததாக கரம் மசாலாவோட மெஷர்மெண்ட் கேட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கரம் மசாலா பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் அப்படின்னா கிராம்பும் பட்டையும் தான். கிராம்பும் பட்டையும் 1 மடங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற பொருள் எல்லாம் அதுக்கு 1/4 பங்கு எடுத்துக்கணும். இது கூட நம்ம வேற என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சீரகம், கசகசா, கடல் பாசி, அப்புறம் பிரியாணிக்கு போடக்கூடிய இந்த பொருள். இது பேர் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டார் பூ, 3 ஏலக்காய். இதில் கசகசாவை தவிர மற்ற எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப்னதுக்கப்புறம் கசகசாவை போட்டு வறுத்து இறக்கிடலாம். வறுத்து இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கரம் மசாலா நமக்கு ரெடி ஆயிரும். அடுத்ததான் ஒரு சப்ஸ்கிரைபர் கொத்தமல்லி தூள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கொத்தமல்லி தூள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வீட்டில் யாருமே செஞ்சு நான் பார்த்தது கிடையாது.
சாம்பார் பவுடர் கரம் மசாலா மாதிரி இல்லாமல் கொத்தமல்லி பவுடர் நமக்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். அதனால கொத்தமல்லியை வெளியில் கொடுத்து மொத்தமாக அரைச்சி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. கொத்தமல்லி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறவங்க 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் கொத்தமல்லியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாட்டிலில் கொத்தமல்லி பவுடரை கொட்டி வச்சுட்டு தீர தீர பெரிய பாக்ஸ்லேருந்து எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சப்ஸ்கிரைபர் கொத்தமல்லி பொடியும் மிளகா பொடியும் 2 வாரத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2 வாரத்தில் கெட்டு போகுது அப்படின்னா அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெத்தட் தான் தப்பாக இருந்திருக்கும். கொத்தமல்லி பவுடரும் சரி மிளகா பவுடரும் சரி தாராளமாக 6 மாதம் வரைக்கும் நல்லாவே தாங்கும். மிளகாவையும் கொத்தமல்லியும் வெளியில் மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் சூடாகவே இருக்கும். மெஷினில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் ஓப்பனில் வெளியே வச்சிடணும். இடையில ஒரு 2-3 தடவை இதை நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கணும். அடியில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் மேலே வர மாதிரி கிளறி விட்டுட்டு அதில் இருக்கிற சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். முடிஞ்சா ஒரு நியூஸ் பேப்பரில் கூட விரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பாக்ஸில் போட்டுக்கலாம். இல்லை ஒரு பெரிய பிளேட் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொத்தமல்லி பவுடரும் சரி மிளகா பவுடரும் சரி அது தீர்ற வரைக்கும் கெட்டு போகாது. அடுத்ததாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீசரில் நிறைய ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து பார்க்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் மெக்கானிக் கூப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். டீஃப்ராஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே ஒரு 2 மணி நேரத்திலே சரியாயிடுச்சு. என்னைக்கு நம்ம காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே வச்சுருந்தாலே ஃப்ரிட்ஜு சுத்தமாயிரும். நீங்களாம் எப்படி ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர் அதை நோட் பண்ணி நல்ல எண்ணத்தில் ஒரு அட்வைஸ் பண்ணதுனால இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஃபி பவுடரில் இருக்கக்கூடிய லேபிளை எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி 2 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. சுடுதண்ணியில் போட்டால் பேப்பரை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு நாளுமே அப்படி ட்ரை பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு கையாலேயே பேப்பரை எந்த அளவுக்கு கிழிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிழிச்சு எடுத்துருவேன். கையில் வராத பேப்பரை கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது மீதி இருக்கிற எல்லா பேப்பருமே போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, கம் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துகிட்டு பாட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் சரி இல்லை தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி பாட்டில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டோன்னா பாட்டில் நல்லா கிளியர் ஆயிரும். அடுத்ததாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஹனியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் மசாலா போட்டு வைக்கிறதுக்கு நிறைய ஹனி பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்து தான் கேட்டிருப்பாங்க. வெள்ளை சக்கரை எங்கள் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணாததுனால எனக்கு ஹனி அதிகமாக தேவைப்படும். வெயில் சீசன் ஆரம்பிச்சிட்டனால நம்ம எல்லாருமே அதிகமாக ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வெள்ளை சக்கரையை பயன்படுத்தணும்னா உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜூஸ் குடிக்கும்போது வெள்ளை சக்கரைக்கு பதிலாக ஹனியை யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பு சரியில்லாத நேரத்தில் சுக்கு காஃபி போட்டு குடிக்கும்போது கூட நம்ம அதுக்கு ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு பால் குடிக்கிற ஹேபிட் இருக்கவங்க கூட சர்க்கரைக்கு பதிலாக ஹனியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் சர்க்கரை பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஹனியை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.